கடைசி 24 மணி நேரத்தில் 260 பேர் பலி. இஸ்ரேலின் தீராத வெறி. காசாவில் உள்ள அல்-ஷிஃபா மருத்துவமனை உட்பட முக்கிய மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் உள்ள தங்களது மருத்துவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக எல்லை கடந்த மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வியாழன் நண்பகல் முதல் வெள்ளிக்கிழமை நண்பகல் வரை மட்டும் சுமார் 260 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் குண்டுவீச்சில் பலியாகியுள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. மொத்தம் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 11,078 ஆக உள்ளது. இதில் 7,500 பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர். சுமார் 27,500 பேர் காயமடைந்துள்ளனர். மருத்துவர்கள், மருத்துவத்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் என சுகாதாரத்துறை ஊழியர்கள் 192 பேர் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 47. இது மட்டுமின்றி மேற்கு கரையில் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் படை மற்றும் சட்டவிரோத செட்டிலர்ஸ்களால் தொடர்ந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். வடக்கு காசா முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள சுமார் 1 லட்சம் மக்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேல் அனுமதித்த நேரத்தில் இந்த இடம்பெயர்வு நிகழ்ந்துள்ளது. சில இடங்களில் இடம்பெயர்ந்தவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. கடைசி 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு வீரர் மோதலில் பலியானதாகவும் மற்றொரு வீரர் ஏற்கனவே அடைந்த காயத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை 42 உயர்ந்துள்ளது.